தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார், அமலாக்கத்துறையினர் சோதனை தொடர்பான கூடுதல் விவரம். மாலதி, கேரள நடிகர் மம்முட்டியின் மகனும் பிரபல நடிகருமான துல்கர் சல்மான் வெளிநாட்டிலிருந்து கார் இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சென்னையில் கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாதம் கேரளாவில் இந்த கார் வெளிநாட்டு சொகுசு கார் இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் கேரளாவில் உள்ள துல்கர் சல்மான் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டார்கள். அந்த சோதனையின் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய துல்கர் சல்மான் வீடு சென்னை அடையாறு கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் சொகுசு கார் வாங்கியதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. 5 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் அதிரடியாக துல்கர் சல்மான் வீட்டிற்கு புகுந்து தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு, அதே போல பல்வேறு ஆவணங்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த சோதனையானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. இந்த சோதனையின் முடிவில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றது குறித்து பல்வேறு தகவல் வெளியாகும். ஏற்கனவே கேரளாவில் கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருந்தன. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது சென்னை அடையாறில் உள்ள அவரது வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. மாலதி, ராம்குமார், சோதனை தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.